Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. புறநானூறு அப்படிங்கிற படம் வந்து சுதா கங்காரா வந்து இயக்குறாங்க. ஆனால் சூர்யா தான் அதில் ஹீரோன்ற மாதிரி நிறைய போஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம், நிறைய செய்திகள் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி வில்லனா பண்ணுறாரா இந்த படத்தில், இல்லை வந்து ஒரு சக தோழனா பண்ணுறாரா, ரெண்டு பேருக்கு ஒரு சேம் ரோல் மாதிரி பண்ணுறாங்களான்னு அந்த புறநானூறு சுற்றி வர எந்த செய்தியுமே நம்ப முடியலையே. இன்னொரு கதையில், அதாவது இன்னொருத்தங்களுக்கு வந்த கதையில் நடித்த ஹிட்டான படங்கள் அதிகம். வாயில் வந்து விழுந்த அல்வா வந்து மாறி வந்து இப்போ சிவகார்த்தியின் வாயில் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சூர்யா 45 ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு டைரக்ட் பண்ணுறாருங்க. ரொம்ப ஆரவாரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்னோட எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஓகேடா, கெரியர் பிக்டா, அடுத்து வந்து சூர்யா வந்து பறக்க போறாரு பார்த்தா டக்குன்னு பார்த்தா ஏஆர் ரஹ்மான் வந்து படத்தில் வெளியே வர்றாரு. ஆர்ஜே பாலாஜி நல்ல காமெடி படம்லாம் எடுக்கலாம், சூர்யாவுக்கு காமெடி செட் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சூர்யா பண்ணாமல் சூர்யா வந்துட்டு போல்டு டைனமிக்காக பண்ணும்போது மக்கள் அதை வந்து ரசிக்கிறாங்க. நல்ல கைகளில் இருந்தவர் இப்போ ஏன் வந்து சரியான கைகளில் இல்லை அப்படின்னு இப்போ யார் கையில் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. சல்மான் கானோட கெரியர் வந்துட்டு கீழே விழுவும் போது ஒருத்தர் தூக்கி நிப்பாட்டி இருக்கிறாரு. அவர் யாரோ ஒருத்தர், அவரை வந்துட்டு சூர்யா அவர்கள் ஆஃபர் பண்ணி நீங்கள் எங்களோட வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க, எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம சில நேரங்களில் தப்பு பண்ணுவாங்க, அந்த தப்பை சரி பண்ணுறது என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு தப்பு தான் பண்ணுவோம். அந்த மாதிரியான தப்பு வந்துட்டு நடந்துடக்கூடாது. ஏற்கனவே சூர்யாவோட கெரியரில் 10 வருஷம் போயிடுச்சு. அவர் 60 வயசுக்கு மேலே கேரக்டர் ஆர்டிஸ்டாக கூட பண்ணட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த 10 வருஷம் இருக்குது அவரோட கோல்டன் பீரியட். பாம்பேல போய் குடி போகிற மாதிரியான ஸ்கிரிப்டை அவர் எக்காரணத்தை கூட செலக்ட் பண்ணிடக்கூடாது. நமக்கு தேவை சூர்யா தமிழ் நடிகனா தமிழில் ஹிட் கொடுக்குறது தானே தவிர்த்து ஹிந்தியில் போய் பான்பராக் போட்டுட்டு நாம வந்துட்டு ஒரு வெற்றியை கொடுக்கணும் நம்ம கேட்கவே இல்லை. நல்ல நல்ல கதைகளை, நம் மண் சார்ந்த கதைகளை, வாடிவாசல் மாதிரியான படத்தை கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கணும். Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. அதாவது பட்டுன்னு வேலையை முடிச்சணும் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயனோட அந்த வளர்ச்சி, அந்த க்ரோத் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்துன்னு ஒரு ஹிட்டு கொடுத்தோம், அடுத்து ஒரு ஹிட்டு கொடுக்குறோமா அப்படி கிடையாது, மெகா ஹிட், அடுத்து கொடுமா பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அமர்னு ஒரு பெரிய ஹிட்டுக்கு அப்புறமா நான் ரொம்ப நாளாக வந்து பேசின புறநானூறு அப்படிங்கிற படம் வந்து சுதா கங்காரா வந்து இயக்குறாங்க. ஆனால் சூர்யா தான் அதில் ஹீரோன்ற மாதிரி நிறைய போஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம், நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு சூர்யா வந்து விலகிறாரு, அவங்க கிடையாது அப்படின்னும் போது காரணங்கள் நிறையா பேசுவோம், நம்மளே நிறைய பேசியிருக்கோம். சூர்யா அவர்கள் ஏன் விலகினாரு, என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சிவகார்த்தினும் அந்த படத்தில் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து இந்த படத்துலேருந்து விலகிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி வில்லனா பண்ணுறாரா இந்த படத்தில், இல்லை வந்து ஒரு சக தோழனா பண்ணுறாரா, இல்லை ரெண்டு பேருக்கு ஒரு சேம் ரோல் மாதிரி பண்ணுறாங்களான்னு போதெல்லாம் எனக்கு என்னடா அது புறநானூறு சுற்றி வர எந்த செய்தியுமே நம்ப முடியலையே. அதாவது ஃபஸ்ட்டு வந்து சூர்யாவிலேருந்து வெளியே போயிட்டாருங்கிறதே நான் நம்ப முடியல. ஏன் போனார்? ஏன்னா சூரரை போற்று அப்படிங்கிற படத்தை அவ்வளோ கொண்டாடினவர். ஏன்னா எனக்கு வந்து கெரியர்லேயே ரொம்ப முக்கியமான படம்னு நம்மளும் சொல்லுவோம், சூரரை போற்று அவ்வளோ முக்கியமான படம் தான். அப்படி இருந்த ஒரு சூர்யா அவர்கள் புறநானூரை ஏன் மிஸ் பண்ணாருங்கிறது ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கடுத்து சிவகார்த்திகேயன் உள்ளே வந்தாருங்கிறதே கொஞ்சம் நம்ப முடியல. எப்படி சிவகார்த்திகேயன் ஓகே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது டக்குன்னு ஜெயம் ரவி வில்லனோட எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ரைட்ரா, ஏதோ நடக்க போகுது அப்படின்னு எல்லாத்தையும் அப்படி வாய் அடைக்கிற மாதிரி நேற்று பார்த்தா ஃபுல்லாக ஒரு பூஜையை போட்டாங்க. எஸ்கேவோட படம் அப்படின்ற SK25 அப்படிங்கிற படம் எனக்கு ஒரு மாதிரி வாவ் சூப்பருங்க, புறநானூறு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இன்னொரு சைடில் பார்க்கும்போது சூர்யா ஏன் இந்த படத்தை மிஸ் பண்ணாருங்கிற வருத்தம் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய கமெண்ட்ஸ்லையும் அதை பார்த்தோம். ஏன்னா இன்றைக்கி அவர் முன்னாடி இருந்து எடுத்து நடிக்கக்கூடிய படங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ, ஐ மீன் அவரோட கதைக்கு வந்து எடுக்கக்கூடிய படங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ, இன்னொரு கதையில், அதாவது இன்னொருத்தங்களுக்கு வந்த கதையில் நடித்த ஹிட்டான படங்கள் அதிகம், ஏகப்பட்ட படங்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூர்யா ஏன் புறநானூறு மாதிரி ஒரு நல்ல கான்செப்டை, நல்ல விஷயத்தை விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தா, நேற்றுலேருந்து நான் பார்க்குறேன் இந்த பூஜை நடந்ததுக்கு அப்புறமா சமூக வலைதளம் ஃபுல்லாக அவங்க பேசக்கூடிய பேச்சு என்னென்னா, லாஸ்ட்டாக 2013 சிங்கம் 2 வந்துச்சு. நாங்கள் விசில் அடித்து கொண்டாடி என்ஜாய் பண்ண படம் அந்த படம் தான் சூர்யாவோட படம். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் நாங்கள் தேட்டரு போய் விசில் அடித்து என்ஜாய் பண்ணி கொண்டாடக்கூடிய ஒரு படம், ஒரு மாஸ் ஹிட்டு வந்து சூர்யா கொடுத்தாரு அப்படிங்கிற படமே இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு சூர்யா ரசிகர்களே ஒரு வேளை வந்துட்டு அப்படிலாம் கிடையாதுங்க, இடையில வந்து எதற்கும் துணிஞ்சவங்களாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாலுமே கூட ஒரு மாஸ் ஹிட்டு இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஏற்றுக்கு தான் செய்வாங்க. ஸோ அந்தளவு தான் அந்த படமும் இருந்துச்சு அதோட கெரியரில். ஸோ அப்படி வந்து சூர்யா தொடர்ந்து இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கும்போது ஒரு புறநானூறு மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்து சுதா கங்காரா மாதிரி ஒருத்தங்க வந்துட்டு பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஏன்னா நான் சூரரை போட்டுலாம் கிட்டத்தட்ட பார்க்குற நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரீவாச்சபிள் மூவின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் டவுனாக இருக்கீங்களோ சூரரை போட்டு எடுத்து ஒரு ரீவாச் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த படத்தோட அந்த ஃபீல்,
அதில் சூர்யாவோட ஆக்டிங், அவரோட ட்ரெஸ்ஸிங், அவருடைய அந்த வே ஆஃப் அந்த ஆக்டிங்கை கொடுத்த விதம், அவரோட டைலாக் டெலிவரி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஒரு பக்கா பேக்கேஜான ஒரு படம் தான் சூர்யா ரிப்போர்ட்டர். அப்படி ஒரு படம் கொடுத்தவங்க அடுத்த ஒரு படம் பண்ணுறாங்கன்னும் போது ஏன் அதை சூர்யா வேணான்னு சொல்லிட்டாரு? ஏன்னா இப்போது வணங்கான்லேருந்து வெளியே வரும்போதே எல்லாருக்கும் ஒரு இதுதான். ஏன்னா சூர்யான்றதும் வந்து வெறும் ஆக்டர் கிடையாது, ஒரு பெர்ஃபார்மர். அவர் வந்து ஏங்க வந்துட்டு வணங்கான விட்டு வெளியே வராரு? பெர்ஃபார்மராங்க, சூப்பராக பண்ணலாங்க, ஒரு பிதாமகன் மாதிரி ஒரு வேற லெவலில் ஒரு இது கொடுத்துருக்கலாமே, ஏன் வந்து வெளியே வராரு? ஒரு தேசிய விருதுக்கான படமாக இருந்திருக்குமேன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும் போது இதுலேயே வெளியே வந்துட்டார் அப்படிங்கிறது பெரிய வருத்தம். சூர்யா ரசிகர்களை தாண்டி பொதுவாக இருப்பாங்கல்ல, சூர்யாவோட க்ரோத்தை பார்த்து அந்த காலத்தில் வந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச 2K கிட்ஸ்க்கெலாம் வந்துட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறது அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது தேட்டரில் போய் படம் பார்த்துருக்க முடியாது. இப்போ அவங்களாம் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா சூர்யாவோட கடைசி அவங்க பார்த்த படம் அந்த படமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த படம் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு கேப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. உண்மைதான். இப்போ நீங்கள் குறிப்பாக வந்துட்டு சூர்யா பற்றி கூட அண்மையில் நான் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஃப்ளாப்ஸ் வருது அப்படின்னும் போது அவரை கைட் பண்ண இல்லை வந்துட்டு பர்ஃபெக்டாக அவரை கொண்டுட்டு போகிறதுக்கு வந்துட்டு கரெக்டான ஆட்கள் இல்லை. நிறைய பேருடைய பேச்சை கேட்குறாரு, குறிப்பாக கூட இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பேச்செல்லாம் கேட்குறாரு, சொல்கிற படங்கள்லாம் நடிக்கிறாரு, அதனால் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கரெக்டான ஒரு ஆளை வந்துட்டு கூட வச்சுக்கணும்னு அவருக்கு தோணி இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி படிச்சு. ஒரு நல்ல அறிவாளன் எனக்கு ரொம்ப ஒரு வழியா மனுஷன் தெளிவான முடிவு எடுத்திருக்காரு. யாரோ ஒரு ஆளு எல்லாருக்கும் ஆலோசனை தேவைப்படும். ஆமா, நிச்சயமா தேவைப்படுறாங்க. ஏன்னா ஒரு புஷியான மாதிரி இதை தவிர்த்துருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அதை படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, சூர்யாவுக்கு ஒரு ஆலோசனை தேவைன்றது அவர் முடிவு பண்ணி அதை வெளியிலேருந்து ஒரு மனிதராக இருக்கணும்னு நினச்சி கூட இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாமல் வெளியிலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து வச்சிருக்காருன்றது எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. அங்கே தான் இன்னொரு தொக்கு அந்த செய்தியில் வச்சாங்க. அப்படி கொண்டுட்டு வர்றவர் யார் அப்படின்னா, ஏற்கனவே சல்மான் கானுக்கு வந்துட்டு இதே மாதிரியான ஆலோசனை சொல்லி சல்மான் கானோட கெரியர் எல்லாமே இடிக்குது. அந்த இடம் தாங்க இடிக்குது. சல்மான் கானோட கெரியர் வந்துட்டு கீழே விழுகும் போது ஒருத்தர் தூக்கி நிப்பாட்டி இருக்கிறாரு. அவர் யாரோ ஒருத்தர், அவரை வந்துட்டு சூர்யா அவர்கள் ஆஃபர் பண்ணி நீங்கள் எங்களோட வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க, எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படின்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்து உண்மையிலேயே அந்த மனிதரை கூப்பிட்டு வந்து சூர்யாவோட கெரியரை மேம்படணும் சூர்யா நடிச்சிருந்தாலும் வைங்களேன், மீண்டும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம மண், நம்ம தமிழ் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை வெளியிலேருந்து வர யாராலையும் கணிக்கவும் முடியாது. ஏன் இங்கே படம் ஓடுதுன்னு சொல்லவே முடியாது. இப்போது ரஜினி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, திலீப் குமாருக்கு ஆச்சரியம், சிரஞ்சீவிக்கு ஆச்சரியம், கமல்ஹாசன் இருக்கிற ஊரில் வந்து ரஜினி எப்படி பிழைக்கிறாரு, ரஜினி எப்படி ஹிட்டு கொடுக்குறாருன்னு. அதுதான் நம்ம மக்களினுடைய ஸ்டைலு. நம்ம மக்கள் யாரை தூக்கி வைக்கிறாங்கன்னு புரியவே புரியாது. ஆனால் அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது நம்ம மண் சார்ந்த யாராவது ஒரு ஆளாக இருக்கணும். அவர் வந்துட்டு கலை நிலவரம் புரிஞ்சு யாரை வேணா இருக்கலாம், ஒரு ப்ளூ சட்டையாக இருக்கலாம், இல்லை வெள்ளை சட்டையாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் இதை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஆட்களை கூட வச்சுக்கிட்டு ஒரு கைடன்ஸை பண்ணும்போது தான் சூர்யாவினுடைய கெரியருக்கான உச்சத்தை வந்துட்டு அவர் மீண்டும் எட்ட முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இந்த மாதிரி யாரும் ஒர்க் ப்ரொபோசல் கொடுத்துருக்க மாட்டாங்க. மிகைப்படுத்தி சொல்லலை, ஒரு ஜென்ரலாக சொல்றது அப்படின்னா அவர் ஏன்னா அவருடைய கெரியரில் அவருக்கே தெரியும் ஏகப்பட்ட விஷயங்கள் டவுன் ஆகும்போது அவரே வந்து எப்படி மேலே வந்தார் அப்படின்ட்டு. ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போதும் அதை பார்த்து பண்ணணும். அடுத்த படம் கொடுக்கும்போது ரசிகர்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும்னு நினச்ச ஒருத்தர் அப்படிங்கிறனால தான் இந்த அளவுக்கு அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நார்மலான பீப்புளாக இருந்தால் நார்மலாக ஒரு ஆக்டர் வராரு, பண்ணுறாரு, அவர் கமர்ஷியல் படம் ஹிட் கொடுத்தாரு, அப்புறமா அவர் வெளியே போயிட்டார், திரும்ப வந்தார் அப்படின்னா அது ஒரு சாதாரணமாக போயிடும். சூர்யா மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மர், அவ்வளோ சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட், அவர் ஏன் வந்து இந்த அளவுக்கு டவுனில் போனார், இவ்வளோ விஷயங்கள் வந்து அவருக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இப்போ புறநானூறு அப்படின்னா வாயில வந்து விழுந்த அல்வா வந்து மாறி வந்து இப்போ சிவகார்த்திகேயன் வாயில விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கற்பனையிலே வந்துட்டு போயிடுச்சு எனக்கு, சிவகார்த்திகேயன் வாயில அல்வா விழுவுறதும் சூர்யா வாயில எகிரி போகிறதும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நல்லா இருந்துச்சுங்க அந்த கதை. ஓவரால் அந்த கதை சொல்லுவாங்க தெரியுமா, சினிமா விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதுவாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இல்லை இந்திய எதிர்ப்பை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. ஒரு ஃபயரான படங்க அப்படின்னு. இப்போ அமரன் படம் வரும்போதே பார்த்தீங்க, அதுவே வந்து சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ணி போச்சு அப்படின்னு. சாய் பல்லவி வந்து அப்படி கீழே இருந்து லிஃப்ட் பட்டன் அமைக்க விட்டு சிவகார்த்திகேயன் லிஃப்ட் ஆனாலும் கூட, பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் அமைஞ்சா அவர் பிரித்து மேய்வார். அப்படிப்பட்ட ஒரு இது வந்து கிடைக்கலையே, இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு தோணுச்சு. அது கிடைச்சிருந்தா ஒரு வேலை எப்படி இருந்திருக்கும். இல்லை நிச்சயமாக அதை ஒரு சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாருங்க. ஏன்னா சூர்யாவுடைய சிக்கல் என்னன்னா அவரோட எக்ஸ்ட்ராடனரியான டேலண்ட், ஆனால் சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு அவர் மிஸ்கைட் பண்ணுறாங்கன்றது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ அதையும் சரி பண்ணுறதுக்கு வடக்குலேருந்து ஒருத்தர் கொண்டுட்டு வந்து நீங்கள் என்ன கைட் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்துட்டு இதுவும் ஒரு சரியான முடிவு தானோ, இல்லை இது ஒரு தப்பான முடிவாங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் நமக்கு வருது. ஏன்னா நம்ம சில நேரங்களில் தப்பு பண்ணுவோங்க, அந்த தப்பை சரி பண்ணுறது என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு தப்பு தான் பண்ணுவோம். அந்த மாதிரியான தப்பு வந்துட்டு நடந்துடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே சூர்யாவுடைய கெரியரில் 10 வருஷம் போயிடுச்சு. இப்போ அடுத்து இன்னொரு 10 வருஷம் போயிடுச்சுன்னா கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவர் செகண்ட் கிரேட் ஆஃப் லைக் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார். இப்போ சத்யராஜ் சாரும் பிரபு சாரும் வந்துட்டு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டோடைய உச்சத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கு இல்லைங்க, யோசிச்சு பாருங்களேன். இப்போ இன்னொரு 10 வருஷம் ஏங்க இப்படி தானே சத்யராஜ் சார் ஃப்ரான்ஸுக்கு இருந்திருக்கோம்.
10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது சூர்யா அவர்களுக்கு 60 வயசு இருந்திருக்கும். இப்போ 60 வயசுல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த 10 வருட காலம்ன்றது தான் சூர்யா அவர்களுடைய கெரியர்னுடைய மிகப்பெரிய காலம். அவர் 60 வயசுக்கு மேலே கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக கூட பண்ணட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த 10 வருஷம் இருக்குது அவரோட கோல்டன் பீரியட். இந்த டைமில் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படமும் மிகச்சிறந்த படமாக இருக்கணும். வேல்பாரின்னு ஒரு படத்துக்கு ஒரு 3 வருஷத்தை கொடுத்துட்டாருன்னா யோசிச்சு பாருங்க, 3 வருஷம் போய்டும் ஒரு படத்துக்கு. அந்த படம் வந்து ஓடுதா ஓடலையாங்கிறது 2ஆம் பட்சம். அப்போ அவருக்கு அந்த மாதிரியான படங்கள்லாம் தேவையில்லை. வருஷத்துக்கு 2 படம், சிங்கம் மாதிரி ஒன்று, வேல் மாதிரி ஒன்று, டக்குன்னு கஜினி மாதிரி ஏதாவது ஒன்று, இப்படிப்பட்ட விஷயங்களை தான் அவர் பண்ணணுமே தவிர்த்து பாம்பேல போய் குடி போகிற மாதிரியான ஸ்கிரிப்டை அவர் எக்காரணத்தை கூட செலக்ட் பண்ணிடக்கூடாது. புறநானூறு ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணமே ஹிந்தி எதிர்ப்பு தான். அவர் அதை அப்படி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு ஹிந்தி தெரியாது போடான்னு ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு படம் பண்ணிட்டாங்க. நமக்கு தேவை சூர்யா தமிழ் நடிகனா தமிழில் ஹிட்டு கொடுக்குறது தானே தவிர்த்து ஹிந்தியில் போய் பான் பராக் போட்டுட்டு நாம் வந்துட்டு ஒரு வெற்றியை கொடுக்குறோம் நம்ம கேட்கவே இல்லை. நமக்கு அது தேவையே கிடையாது. ஏன்னா அவர் கஜினி அதே தான், அவர் கஜினியை கொடுத்தது இந்த ஊரில் தான், காக்காவை கொடுத்தது இந்த ஊரில் தான். அதனால் அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை இந்த 10 ஆண்டு காலத்தில் பிடிக்கணும் அப்படின்னா நல்ல நல்ல கதைகளை, நம் மண் சார்ந்த கதைகளை, வாடிவாசல் மாதிரியான படத்தை கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை என்ன ராசியோ தெரிலங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் அமைய தான் செய்யுது. இப்போது கங்குவாவை எடுத்துக்கங்களேன், இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு முயற்சி யாருக்குமே பண்ணலை. அந்தளவுக்கு முயற்சி பண்ணி எல்லா விஷயங்களும் அமைஞ்சுதான் இருந்துச்சு. சூர்யா மேலே தப்பே கிடையாது. சூர்யா அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தார். பட் இருந்தாலும் அதுக்கு முந்தைய படங்கள் அந்த சில வன்மங்கள் சூர்யாவை வந்து நெருக்கடி கொடுத்தது. சூர்யா வந்து நீங்கள் பெரிய ஆள் கிடையாதுன்னு வந்து ஒரு கூட்டம் அமைக்க உட்கார வைக்க ட்ரை பண்ண வைக்கிறது, இது எல்லாமே சூர்யாவுக்கு ஆப்போசிட்டாக அமைஞ்சனால அந்த கங்குவான்ற படம் வந்து என்ன மாதிரி ஆச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அந்த படம், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ரிசல்ட்டுங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் மீண்டு வந்துட்டார் அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜோட ஒரு இது பார்த்தோம். ஒரு சிகரெட் வச்சுட்டு நடந்து வரதுலாம் வேற மாதிரி இருந்துச்சு. சூப்பர், ஓகே, பழைய சூர்யா வந்துட்டாருப்பா, கம்பேக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாலுமே இப்போ சூர்யா 45ன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு டைரக்ட் பண்ணுறாருன்னு ரொம்ப ஆரவாரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்னோட எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஓகேடா, கெரியர் பீக்குடா, அடுத்து வந்து சூர்யா வந்து பறக்க போகிறாரு அப்படின்னு டக்குன்னு பார்த்தா ஏஆர் ரஹ்மான் வந்து படத்தில் வெளியே வர்றாரு அப்படின்னா எனக்கு ரொம்ப வருத்தம். என்னடா இது, இப்போதான் ஓரளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவர் அடுத்த இதுக்கு போகிறார் அப்படின்னு திரும்ப அங்கேயும் ஒரு சர்க்கிளா. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி பற்றி நமக்கு தெரியும். ஏன்னா அவருடைய கதையை எடுக்கிற தேர்வு எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், காமெடி சட்டையராக இருக்கும். அவருக்கு சூர்யா வச்சு என்ன பண்ண போகிறாரு, எப்படி இருக்க போகுது. ஏன்னா ஒரு முக்குத்தி அம்மன்ற படம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு அவர்னால ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு நல்ல படம் கொடுக்க முடியுதுன்னும் போது கண்டிப்பாக அந்த படமும் வரும்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிற படங்களும் கிட்டத்தட்ட வந்து ஒரு கதையோட சென்ஸாக தான் நடிக்கிறார். ஒரு படம் பண்ணோன்னா அந்த படம் வந்து சும்மா போகக்கூடாது, மக்களுக்கு கொஞ்சம் ஏதாவது புரோஜமாக இருக்குன்ற மாதிரி தான் எடுக்கிறார். அப்படிங்கும்போது சூர்யா மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவார்ன்ற மாதிரி இருக்கும்போது ஏன் நம்ம வெளியே போனார்னோன்னா என்னடா ராசி சூர்யாவுக்கு ஏன் இப்படி ஆகுது. ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது இப்போ ஒரு பெரிய படத்தில் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வெளியே போகிறாருன்றதே ஒரு பெரிய ஒரு பேட் சைன் மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ சாய் விநாயகருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அங்கே பேட் சைனாக இருக்கலாம். பட் இங்கே ஒரு சின்ன பையன் வந்தார், இப்போ தான் வந்தார், சில படங்கள் சில பாடல்கள் பண்ணியிருக்காரு, பட் சூப்பராக இருக்க ஒரு மியூசிக் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னும் போது ஏஆர் ரஹ்மான் ரீப்ளேஸ் பண்ணி ஒரு பையன் வர்றான் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. சாய் விநாயகர் இதே மாதிரி தான் அனிருத்தை சொன்னாங்க ஒரு காலத்தில். என்னங்க அவர் என்ன இவ்வளோ மியூசிக் டேரக்டர் இருக்கும்போது ஏங்க அனிருத்தை வந்து 3க்கு தனுஷ் வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னும் போது ஒரு பாட்டிலே பையன் முடிச்சு விட்டாப்புல இன்னைக்கு எங்கேயோ போயிட்டார் அனிருத். அந்த மாதிரி நீங்கள் சாய் விநாயகர் வந்தது ஒரு நல்ல விஷயமா பார்த்தா கூட சூர்யா சைட்லேருந்து பார்க்கும்போது யார் ஒரு பெரிய மியூசிக் டேரக்டருங்க டக்குனு வெளியே போனது என்ன காரணமாக இருக்கும். ஒரு மியூசிக் விட்டே வெளியே போயிட்டாருங்கிறதுலாம் ஓகே, ஒரு கேப் எடுத்துக்கிறாரு, பிரேக் எடுத்துக்கிறாருலாம் சொன்னாங்க, ஏஆர் ரஹ்மான் எடுக்க போகிறாருலாம் சொன்னாங்க. அது உண்மையாக போயோ தெரியல, அதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு படத்துல வெளியே போகிறாரு அப்படின்னா ஒரு ஒர்க் டென்ஷனாக இருக்கலாம், சம்திங் ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏதோ தெரில அது ஏன் பண்ணார் அப்படிங்கிறத வந்து பச்சை சட்டிலையாக சொல்லுவார் நீங்கள் ஆர்ஜே பாலாஜி. உண்மைதான். நான் ஏன் ரஹ்மான் வெளியில் போனது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் சைனாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, ரஹ்மானுடைய சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் வந்துட்டு அவர் சொல்லுவார், நான் எந்தெந்த படத்தை வந்துட்டு நான் பண்ணுறனோ அதை ரஹ்மான் கிட்ட போய் ஒருத்தர் கதை சொல்லுவேன், அவருக்கு ஒரு 2 days டைம் கொடுப்பேன், அவர் ஓகேன்னு சொன்னாருன்னா நான் பண்ணுவேன், இல்லைனா வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட போவேன். ரஹ்மான் கிட்ட போய் விடிவி சொல்லியிருக்காரு, ரஹ்மான் 2 days டைம் கேட்டிருக்காரு, ஓகே சொல்லியிருக்காரு, படம் பிளாக் பஸ்டர். ரஹ்மான் கிட்ட போய் நீதான் என் பொண்ணு சொந்தம் சொல்லியிருக்காரு, 2 days டைம் கேட்டிருக்காரு, நான் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அந்த படம் என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். திருப்பி வந்துட்டு லைக் இன்னொரு படம் சிம்புவோட அச்சமன் படத்தோட அதையும் போய் சொல்லியிருக்காரு, ரஹ்மான் ஒத்துருக்காரு. தனுஷோட ஒரு படம் என்ன நோக்கி பாயம் தோட்டா அந்த ஸ்கிரிப்டையும் போய் சொல்லியிருக்காரு, அதுக்கு ஒரு 2 நாள் கழிச்சுட்டு நான் இந்த படம் பண்ணல அப்படின்னு இருக்காரு. ஸோ ரஹ்மான் ஒரு படத்துலேருந்து வெளியேறாரு அப்படின்னா அவருக்கு அந்த படத்தின் மேலே ஏதோ ஒரு அதிருப்தி, நான் என்னுடைய மைண்ட் அதுக்குள்ளே போடலைங்கிற அந்த ஒரு புத்தி தான் ரஹ்மானோட கெரியரில் நான் இது வரைக்கும் பார்த்தது. ஸோ ரஹ்மானுடைய சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸுங்கிறது வந்துட்டு ஒன்று படம் நல்லாயிருக்கும், பயங்கர ஹிட்டாக இருக்கும், இல்லைனா கிரிட்டிக்கலி அக்ளைம்டாக இருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் அந்த படம் இருக்குமே தவிர்த்து ஒரு மொக்க சூர்யா 45 சொன்னாங்க அந்த மாதிரி தான். சூர்யா 45க்கும் ரஹ்மான் வந்துட்டு அப்படி தான் உள்ளே வராருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உண்மையிலேயே வந்துட்டு அவருடைய பர்சனல் ரீசன்ஸுக்காக வெளியில் போகிறாருன்னா ஓகே
தப்பு இல்லை. ஆனால் அது வந்துட்டு இந்த கதையின் மேலேயோ இல்லை ஒரு சின்ன ஒரு நெருடல்னால அவர் வெளியில் போகிறாருன்னா மறுபடியும் சூர்யா அவர்களுக்கு ஒரு தொய்வாகுதுங்கிற அந்த ஒரு பதட்டம் தான். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி நல்ல காமெடி படம்லாம் எடுக்கலாம், சூர்யாவுக்கு காமெடி செட் ஆகாது. காமெடி செட் ஆகுதுன்னு அப்படின்னா பிதாமகன் மாதிரியான காமெடியை வந்துட்டு சூர்யா பண்ணிட முடியும். ஆனால் ஒரு முழுக்க ஒரு காமெடி சார்ந்த தானா சேர்ந்த கூட்டம் காமெடியாக தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் என்ன காமெடி பண்ணிச்சு நமக்கு தெரியும்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சூர்யா பண்ணாமல் சூர்யா வந்துட்டு போல்டு டைனமிக்காக பண்ணும்போது மக்கள் அதை வந்துட்டு ரசிக்கிறாங்க. அந்த இடம் தான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. ஓகே, ஆனால் கண்டிப்பாக வருவாருங்க, திரும்ப கம்பேக் கொடுப்பாருங்க. நீங்கள் பாருங்க. உண்மைதான். எனக்கு அந்த கார்த்தி சுப்புராஜ் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்து. அங்கேயும் சூர்யா மேலே நம்பிக்கை வரல உங்களுக்கு? இல்லைங்க ஐ மீன் அந்த எப்படிங்க சொல்றது, இப்போ தண்ணியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோன்றது இருக்கு இல்லையா, குளிக்கலாம் என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தண்ணியை அப்படி மாற்றி பயன்படுத்துகிற மாதிரி ஆக்டிவ்ஸ் வந்து அப்படி தண்ணி மாதிரி தான். அவங்க எதில் கலக்குறாங்க, எப்படி அதை ஜூஸாக மாற்றுறாங்களா, டீயாக போடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு இது இருக்குல்ல, அது டேரக்டர் கையில் தானே இருக்குது. சூர்யா அந்த மாதிரி சரியான கைகளில் வந்து போய் சேரலன்றதானே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. நல்ல கைகளில் இருந்தவர் இப்போ ஏன் வந்து சரியான கைகளில் இல்லை அப்படின்னு இப்போ யார் கையில் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ நல்ல கையில் போய் சேர்ந்துருக்காரு கார்த்திக் சுப்ராஜ், ஆர்ஜே பாலாஜி 2 பேரும் நம்பி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்து நல்லபடியாக ஒரு படங்கள் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை. உண்மைதான். இது வரைக்கும் சூர்யா அப்படிங்கிற தண்ணியை வந்துட்டு பேக்கெட் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. இனிமேல் பாட்டில் போட்டு விற்காம பல மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு ஊற்றா, மிகப்பெரிய ஒரு ஊற்றா இருக்கணும் அப்படின்னு. ஊற்று மட்டும் இல்லைங்க, ஒரு கடலா, ஒரு பெரிய ஒரு நீர் ஊற்றா மாறுவார். சிறப்பு. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.